ஜல்லிக்கட்டு மேற்கத்திய கலாச்சாரம் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனது சொந்த தொகுதியான பிலிப்பத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் காளைகள் மட்டுமல்லாமல் மனிதர்களும் உயிரிழப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு மேற்கத்திய கலாச்சாரம் என்று தெரிவித்துள்ள மேனகா காந்தி பாஜக கட்சி ஜல்லிக்கட்டை எதிர்ப்பதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாகவும் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதிக்க கோரி மக்கள் போராடி வரும் நிலையில் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி இவ்வாறு கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேனகா காந்தி தனது கருத்தை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக அலங்காநல்லூர் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருமதி மேனகா காந்தி அவர்கள் மேற்கத்திய கலாச்சாரம் அதற்கு பாரதிய ஜனதா எப்பொழுதும் எதிராகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். மேனகா காந்தி சொல்வது கட்சியோட ஒட்டுமொத்த அபிப்பிராயமா இல்லது அவரது தனி அபிப்பிராயமா என்று தெரியவில்லை. இது தொல்லியல் துறையில் சங்ககாலம் தொட்டு இருந்தது என்பதற்கான நிறைய ஆதாரங்கள் உள்ளது என்று பல தரப்பினரும் சொல்கிறார்கள். ஆனால் மேனகா காந்தி அம்மையார் மட்டும் மாற்று கருத்தாக இது மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்கிறார். மேற்கத்திய கலாச்சாரத்தின்படி மாடு என்பது குத்தி கொன்று விடுவார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு நடைமுறையும் கிடையாது. ஒரு நிமிஷம் மட்டும்தான் அந்த பந்தய களத்தில் மாடு நிற்கப் போகிறது. மனிதனும் அந்த ஒரு நிமிடம் மட்டும்தான் நிற்கப் போகிறார். திரு மேனகா காந்தி அவருடைய கருத்து என்பது நாங்கள் சாத்வீக முறையில் காந்திய முறைப்படி நாங்கள் எதிர்க்கிறோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று நாங்கள் அதை நினைக்க விரும்புகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி தமிழ் குடி. இந்த குழுனுடைய அடையாளம், இந்த பண்பாட்டினுடைய அடையாளம், இந்த தமிழினத்தினுடைய அங்கீகாரம் எல்லாம் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இணைய பகுதியில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு. நிச்சயமாக நீதி வெல்லும். நிச்சயமாக ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம். இதனிடையே ஜல்லிக்கட்டு மேற்கத்திய கலாச்சாரம் என்பது மேனகா காந்தியின் தனிப்பட்ட கருத்து என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். மேனகாவின் கருத்து பாஜகவின் கருத்து அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேனகா காந்தி அவர்களின் கருத்து பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இது பண்பாடோடு கூடிய ஒரு கலாச்சாரத்தோடு கூடிய விழா, இதை ஏதோ பார்வையாளர்களாகவோ போட்டி விழாவாக கூட எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு கூடிய விழா என்று எல்லோரும் எடுத்து சொன்னதன் விளைவாகத்தான் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவ்டேகர் அவர்கள் என்னிடமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். என்னிடம் சொல்லி இது காட்சி பொருளாக இல்லாமல் இந்த காளைகளை கலாச்சார பண்பாடோடு கூடிய விழாவாக இதை எடுத்து செல்வதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சட்ட ரீதியாக எதையெல்லாம் செய்ய முடியும் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னிடமே தொலைபேசியிலும் சொன்னார்கள்.